வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடன் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி சந்திப்பு. ரங்கசாமி தலைமையில் ஆட்சி அமைய வாழ்த்து. தொகுதி பங்கீடு குறித்து திமுக காங்கிரஸ் குழுவினர் பல மணி நேரம் பேச்சுவார்த்தை. யாருக்கு எந்த தொகுதிகள் ஓரிரு நாளில் அறிவிப்பு. ஆதரவாளர்களின் ஆவேச போராட்டத்தால் தேர்தலில் போட்டியிட சபாநாயகர் முடிவு. உற்சாகத்தில் இருந்த எதிர்த்தரப்பினர் மூட் அவுட். இனி விரிவான செய்திகள். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி சனிக்கிழமை சந்தித்து தேர்தல் கூட்டணி குறித்து பேசியுள்ளார். அப்போது ரங்கசாமி தலைமையில் ஆட்சி அமைய ஜெயலலிதா வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுவையில் தனி கட்சி துவங்கியுள்ள ரங்கசாமி நடைபெற உள்ள தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார். இதற்காக சனிக்கிழமை சென்னை சென்ற ரங்கசாமி அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை போயஸ் கார்டனில் சந்தித்து பேசினார். காலை 11:45 முதல் 12:15 மணி வரை ஆலோசனை நடத்தினார். புதுவையில் தற்போதுள்ள காங்கிரஸ் ஆட்சியை அகற்ற அதிமுகவின் ஆதரவு தேவை என்று வலியுறுத்திய ரங்கசாமியிடம் பேசிய ஜெயலலிதா தங்கள் தலைமையில் புதுவையில் ஆட்சி அமையட்டும் என்று வாழ்த்து தெரிவித்தது தெரியவந்துள்ளது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கசாமி மரியாதை நிமித்தமாக ஜெயலலிதாவை சந்தித்து பேசியதாகவும் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து எதுவும் பேசவில்லை என்றும் புதுவையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதுதான் இந்த அமைப்பின் நோக்கம் என்றார். ஜெயலலிதாவை சந்தித்து பேசியிருப்பதன் மூலம் கூட்டணி உறுதியாகி உள்ளதால் விரைவில் அதிமுக மற்றும் என்ஆர் காங்கிரசார் தொகுதி பங்கீடு குறித்து பேச உள்ளனர். புதுவையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் திமுக குழுவினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது ஓரிரு நாளில் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது அறிவிக்கப்பட உள்ளது. நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியானதை தொடர்ந்து புதுவையிலும் இதே கூட்டணி நீடித்து வருகிறது. புதுவையில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கட்சிகள் தரப்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி திமுக குழுவில் மாநில அமைப்பாளர் ஜானகிராமன், எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம், எம்எல்ஏக்கள் சிவகுமார், சுப்பிரமணியன் ஆகியோரும், காங்கிரஸ் தரப்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் வைத்திலிங்கம், ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன், காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து இரு கட்சிகளின் குழுவினர் காங்கிரஸ் அலுவலகத்தில் தொகுதி பங்கீடு குறித்து சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தினர். கடந்த முறை ஒதுக்கப்பட்ட போது தொகுதிகளை பங்கீடு செய்வது குறித்து பேசப்பட்டது. ஆனால் மறுசீரமைப்பு காரணமாக சில தொகுதிகள் மாறியிருப்பதால் அங்கு போட்டியிட இரு கட்சிகளும் ஆர்வம் காட்டுவதால் பேச்சுவார்த்தை தொடர்கிறது. இருப்பினும் ஓரிரு நாட்களுக்குள் கட்சி மேலிட அனுமதிக்கு பின்னர் தொகுதி பங்கீடு அறிவிக்கப்படும் என தெரியவந்துள்ளது. சட்டசபை தேர்தலில் போட்டியிட நீண்ட வற்புறுத்தலுக்கு பின்னர் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் சம்மதம் தெரிவித்துள்ளதால் அவரது ஆதரவாளர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். புதுவை அருகே உள்ள குருவிநத்தம் தொகுதியிலிருந்து காங்கிரஸ் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் சபாநாயகராக பணியாற்றி வருகிறார். ஆனால் காங்கிரசின் நடவடிக்கைகள் காரணமாக அதிருப்தி அடைந்த அவர் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்ற முடிவிற்கு வந்தார். விருப்ப மனு தாக்கல் செய்யும் நேரத்தில் அவர் வெளிநாடு சென்றதை அறிந்த ஆதரவாளர்கள் அதிர்ச்சி அடைந்து அவரது பெயரில் விருப்ப மனுவினை தாக்கல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையத்தில் உள்ள ராதாகிருஷ்ணன் வீட்டினை முற்றுகையிட்ட ஆதரவாளர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று ஆவேசமாக பேசினர். இந்நிலையில் குருவிநத்தம் சென்ற சபாநாயகர் ராதாகிருஷ்ணனை முற்றுகையிட்ட அவரது ஆதரவாளர்கள் நடைபெற உள்ள தேர்தலில் போட்டியிட வேண்டும் என பல மணி நேரம் வலியுறுத்தினர். இதனை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்ததை அடுத்து ஆதரவாளர்கள் உற்சாகத்துடன் கலைந்து சென்றனர். தேர்தலில் ராதாகிருஷ்ணன் போட்டியிட மாட்டார் என்ற ஆசையில் இதுவரை உற்சாகத்துடன் இருந்த ஒரு தரப்பினர் ராதாகிருஷ்ணனின் மனமாற்றம் காரணமாக உறைந்து போய் உள்ளனர். உலக நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி ஞாயிற்றுக்கிழமை துவங்கியிருப்பதாக நேசன் நுகர்வோர் நல பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடிமைப் பொருள் வழங்கல் துறை, நேசன் நுகர்வோர் நல பாதுகாப்பு அமைப்பு ஆகியவை இணைந்து உலக நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு வீட்டு உபயோக பொருட்காட்சி, விழிப்புணர்வு கருத்தரங்கு, நுகர்வோர் பாதுகாப்பு கண்காட்சி போன்றவற்றை சொக்கநாதன்பேட்டை தமிழ் திருமண நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடத்த உள்ளது என்றும் இதனை குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி துவக்கி வைக்கிறார் என்றார். இந்நிகழ்ச்சிக்கு நேசன் நுகர்வோர் நல பாதுகாப்பு ஆலோசகர் நடராஜன் தலைமை தாங்க
குடிமைப் பொருள் வழங்கல் துறை துணை இயக்குநர் கணேசன் முன்னிலை வகிக்கிறார் என்ற கிருஷ்ணமூர்த்தி அதில் பல்வேறு நுகர்வோர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்ப இருப்பதாக கூறினார். புதுவையில் மகளிர் தின விழாவினையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மணியம்மை மகளிர் குழு கூட்டமைப்பு சார்பில் உலக மகளிர் தினம் மற்றும் நுகர்வோர் தின விழா போன்றவை குயவர்பாளையத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. மணியம்மை மகளிர் குழு கூட்டமைப்பின் தலைவி உமா மகேஸ்வரி தலைமை தாங்க சுமதி லட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தந்தை பெரியார் நல பேரவைத் தலைவர் குப்புசாமி துவக்க உரையாற்ற மாணவர்கள் வளர்ச்சியில் மகளிர் பங்கு குறித்து தனித்தமிழ் இயக்க தலைவர் தமிழ்மல்லன் கருத்துரை வழங்கினார். மகளிர் தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வைஸ்மேன் பள்ளியின் நிறுவன தாளாளர் சரோஜா பாபு பரிசுகள் வழங்க, விளையாட்டுப் போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு இலக்கிய பொழில்மன்ற தலைவர் பாராங்குசம், செந்தமிழர் இயக்க அமைப்பாளர் தமிழ்மணி ஆகியோர் பரிசு வழங்கி பாராட்டினர். முதலியார்பேட்டையில் கொடிக்கம்பம் அகற்றம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காங்கிரசார் போராட்டம். பாலிடெக்னிக் கல்லூரியில் 10 நாள் பயிலரங்கம், சிந்து சமவெளி நாகரீகம் முதல் தமிழ் செவ்வியல் இலக்கிய காலம் வரையிலான சமயம் குறித்து விளக்கம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghawa Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை.
மாளிகை கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை லாஸ்பேட்டை வள்ளலார் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு ஆயுர்வேத இலவச மருத்துவ முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுவையில் இயங்கி வரும் ஸ்ரீ சாய்ராம் கல்வியியல் கல்லூரி, நேரு யுவகேந்திரா ஆகியவை சார்பில் இலவச மருத்துவ முகாம் லாஸ்பேட்டை வள்ளலார் பள்ளியில் சனிக்கிழமை நடைபெற்றது. சாய்ராம் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் வனிதா வரவேற்புரையாற்ற இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநர் டாக்டர் பாலாஜி முகாமினை துவக்கி வைத்தார். நேரு யுவகேந்திரா ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார் வாழ்த்துரை வழங்க அசோக் நகர் பெஸ்ட் வின்னர் மகளிர் பொதுநல சங்கம் ஒருங்கிணைத்த முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இதேபோன்று ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் அமுதம் பன்னோக்கு தொண்டு கழகம் ஆகியவை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாமினை வைத்திக்குப்பம் அக்கா சுவாமிகள் கோவிலில் சனிக்கிழமை நடத்தியது. தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக இதுவரை எங்கும் இல்லாத அதிநவீன கருவிகளை கொண்டு கண் பரிசோதனையினை டாக்டர்கள் ரேணுகா, ரமேஷ் பாபு, நடராஜன் ஆகியோரது தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டனர். இதில் வைத்திக்குப்பம் மற்றும் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுவையில் நடைபெற்ற தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஆணையத்தின் மாதிரி நன்னடத்தை விதிகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படி கதிர்காமம், இந்திரா நகர், தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிகளின் தேர்தல் அதிகாரிகள் அறிமுக கூட்டம் தொழிலாளர் ஆணையர் மலர்கண்ணன் தலைமையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கான தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், கிராம நிர்வாக அதிகாரிகள் வாக்குச்சாவடி விவரங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் தேர்தலை சிறப்பாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்தின் மாதிரி நன்னடத்தை விதிகள் குறித்து விளக்கி கூறப்பட்டது. இதேபோன்று கோரிமேடு அன்னை தெரசா நர்சிங் கல்லூரியில் தேர்தல் வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் செயல் விளக்கம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து முதலியார்பேட்டையில் கட்சி கொடி கம்பம் அதிரடியாக அகற்றப்பட்டதை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தை காங்கிரசார் முற்றுகையிட்டனர். புதுவை சட்டமன்றத்திற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நன்னடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இதனால் புதுவை மாநிலத்தில் வைக்கப்பட்டுள்ள கட் அவுட்டுகள், பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளன. இதுபோன்ற சூழ்நிலையில் முதலியார்பேட்டை காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முன்பிருந்த கொடி கம்பம், பீடம் போன்றவற்றை நகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர். இதனை அறிந்த முதலியார்பேட்டை காங்கிரஸ் நிர்வாகிகள் தட்டாஞ்சாவடி விவிபி நகரில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகம் முன்பாக திரண்டு சென்றனர். ஆனால் அங்கு அதிகாரி இல்லை என்பதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று மனு அளித்தனர். அதில் அவர்கள் கடந்த 1985ஆம் ஆண்டு நடைபெற்ற பாத யாத்திரையை முன்னிட்டு வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பம் மற்றும் பீடத்தை நகராட்சி நிர்வாகத்தினர் முன்னறிவிப்பின்றி அகற்றியது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருந்தனர். மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து காங்கிரசார் கலைந்து சென்றனர். புதுவை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற 10 நாள் பயிலரங்கில் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் பங்கேற்றனர். புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் பண்பாட்டியல் நோக்கில் பண்டை தமிழர் சமயம், வழிபாடு, நம்பிக்கைகள் என்ற தலைப்பில் 10 நாள் பயிலரங்கம் கடந்த 2ஆம் தேதி துவங்கியது. மார்ச் 12ஆம் தேதி வரை நடைபெற்ற பயிலரங்க துவக்க நிகழ்ச்சியில் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ராஜேந்திரன் சிறப்புரையாற்ற முன்னாள் துணைவேந்தர் அரவாணன் கருத்துரை வழங்கினார். 10 நாட்கள் நடைபெற்ற பயிலரங்கில் சிந்துவெளி நாகரீக காலம் முதல்
தமிழ் செவ்வியல் இலக்கிய காலம் வரையிலான சமயம் பற்றி செய்திகள் பயிற்றுவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பயிலரங்கின் நிறைவு நிகழ்ச்சி சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் சென்னை பல்கலைக்கழக முன்னே துணைவேந்தர் பொற்கோர் நிறைவுரையாற்ற தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுந்தரமூர்த்தி பாராட்டுரை வழங்கினார். இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 420737. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. காய்கறிகள் கடும் விலையேற்றம், பெட்ரோல் விலை வரலாறு காணாத உயர்வு. விரைவில் அனைத்து அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை உயரும் அபாயம். Don't worry, Pondy Money Electronics free summer sale-க்கு வாங்க. கோடைக்கு குளுமை தரும் சாதனங்களான விண்டோ AC, ஸ்பிளிட் AC, சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன், டேபிள் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், ஏர் கூலர்ஸ், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ், சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ், இப்படி எல்லாமே விலையேற்றத்துக்கு முந்தைய ஓல்ட் ரேட்லயே கொடுக்கறாங்க. We have limited stocks at old rate.
சோ சம்மர் வரைக்கும் வெயிட் பண்ணாம மணி எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரீ சம்மர் சேல்ல பொருட்கள் வாங்கி பணத்தை மிச்சப்படுத்துங்க, கோடியை என்ஜாய் பண்ணுங்க. மிக குறைந்த விலைக்கு உத்தரவாதம். 5 நிமிடத்தில் ஈஸி பினான்ஸ், விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, தென்னார்காடு மாவட்டத்துக்கு இலவச டோர் டெலிவரி. புதுவையில் 7000 சதுரடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. புதுவையில் சனிக்கிழமை வெப்பநிலை அதிகபட்சமாக 89 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. ஞாயிற்றுக்கிழமை வானிலை 88 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை சனிக்கிழமை 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் ஞாயிற்றுக்கிழமை 4 அடியாக காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 27 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடன் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி சந்திப்பு. ரங்கசாமி தலைமையில் ஆட்சி அமைய வாழ்த்து. தொகுதி பங்கீடு குறித்து திமுக காங்கிரஸ் குழுவினர் பல மணி நேரம் பேச்சுவார்த்தை. யாருக்கு எந்த தொகுதிகள் ஓரிரு நாளில் அறிவிப்பு. ஆதரவாளர்களின் ஆவேச போராட்டத்தால் தேர்தலில் போட்டியிட சபாநாயகர் முடிவு. உற்சாகத்தில் இருந்த எதிர்த்தரப்பினர் மூட் அவுட். முதலியார்பேட்டையில் கொடிக்கம்பம் அகற்றம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காங்கிரசார் போராட்டம். பாலிடெக்னிக் கல்லூரியில் 10 நாள் பயிலரங்கம். சிந்து சமவெளி நாகரீகம் முதல் தமிழ் செவ்வியல் இலக்கிய காலம் வரையிலான சமயம் குறித்து விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.